தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MT3. இந்த ஷோல டெரிஃபயர் 3 படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. டெரிஃபயர் பிரான்சஸ் உடைய 3வது பாகமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த டெரிஃபயர் பிரான்சஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ட் ஆஃப் க்ளோன் அப்படிங்கிற கில்லர் மத்தவங்களை எப்படி கொடூரமான முறையில கொலை பண்றான் அப்படிங்கிற தீமில் அமைக்கப்பட்ட கதை தான் இது. டெரிஃபயர் 2 2ஆம் பாகத்தினுடைய கண்டினியூஷனா இந்த 3ஆம் பாகம் வந்து பாத்தீங்கன்னா வெளிவந்திருக்கு. 2ஆம் பாகத்தினுடைய எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் இந்த ஆர்ட் ஆஃப் க்ளோன் அப்படிங்கிற கில்லரை தலையை வெட்டி கொலை பண்ணிருப்பாங்க. அவன் இறந்து போயிட்டு தான் நினைச்சு அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த கில்லர் இறக்காம கார்டுடைய தலையை எடுத்து தனக்கு வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அசிலோன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரான். அங்க விக்டோரியாவை சந்திக்கிறான். விக்டோரியாவின் மூலமா அவனுக்கு இன்னொரு முகம் கிடைக்குது. இவங்க 2 பேரும் ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல செட்டில் ஆகுறாங்க. அது செட்டில் ஆகி 5 வருடங்கள் கழிச்சு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறத இந்த பார்ட் 3ல காமிச்சிருப்பாங்க. பார்ட் 3ல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கியூர் ஆகி தன்னுடைய அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு வராங்க. அங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் ஹீரோயினுடைய தம்பிக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருக்கும். கில்லர் வந்து பாத்தீங்கன்னா பல பேரை ஹீரோயின் கண்ணு முன்னாடி கொண்டது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மறக்காத ஒரு சம்பவமா இருக்கும். சோ அதுல இருந்து வெளியே வந்து கிறிஸ்துமஸ் ஈவெண்ட்டை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கும் போது மீண்டும் அந்த ஆர்ட் ஆஃப் க்ளோன் அப்படிங்கிற கில்லர் அந்த இடத்துக்கு வரான். பல பேரை கொண்டான். அங்க என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் டுவர்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த டெரிஃபயர் 3. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா இந்த மாதிரியான படங்களை நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ரொம்ப கொடூரமான கோரமான காட்சிகள் அது இந்த படத்துல ரொம்ப ஓவராவே இருக்குங்க. சா, ஃபைனல் டெஸ்டினேஷன், ஹாஸ்டல் இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்துல அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான கோரமான காட்சிகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு சில காட்சிகள் பார்க்கவே முடியலைங்க. அதாவது ஒரு பாத்ரூம்ல ஒரு கப்பல் வந்து செக்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களை கொடூரமா கொலை பண்ற அந்த காட்சியா இருக்கட்டும், அதே போல ஒரு லேடிக்கு வாயில டியூப சொருகி அது வழியா எளிய ஓட விடுற அந்த காட்சியா இருக்கட்டும், ரொம்ப கொடூரமா ரொம்ப கோரமா எடுத்திருப்பாங்க. பார்க்கவே அவ்வளவு கொடூரமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி அந்த கில்லர் இருக்கான் இல்லையா, அவன் அட்டாக் பண்ற விதம் வந்து ரொம்ப எதிர்பார்க்காத விதமா இருக்கும். எதிர்பார்க்காத நேரத்துல மத்தவங்களை அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அதே போல அந்த கில்லரை அழிக்கணும் அப்படின்னா அது ஹீரோயினால மட்டும்தான் முடியும். அதுக்கான காரணம் என்ன? அதே மாதிரி அந்த கில்லரை ஒருத்தரா மட்டும் அழிக்க முடியாது. 2 பேரா சேர்ந்து அழிச்சா மட்டும்தான் அவங்க அழிவாங்க அப்படின்ற மாதிரியான காரணம் எல்லாம் இருக்கும். சோ அது எல்லாமே ரொம்ப நீட்டா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அதே போல 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படமா எடுத்திருந்தாங்க. ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். அதை தாண்டி வந்து இந்த படத்துல பெருசா சொல்லணும் அப்படின்னா எதுவுமே இல்லை. கதை அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுல ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் நிறைந்த கதைகள் அப்படின்லாம் இல்லை. ரொம்ப ஆர்டினரியா ரொம்ப ஃபிளாட்டா போகுது. பட் இந்த படத்தினுடைய கோரினஸுக்காகவும் கொடூரத்துக்காகவும் பார்க்கணும் அப்படின்னா நீங்க பார்க்கலாம். சோ அதுக்காகவே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஓடுது. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி அப்படின்லாம் பெருசா எதுவுமே இல்லை. ஒன்ஸ் இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறதா பாருங்க. அடல் கண்டென்ட் வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரான அடல் கண்டென்ட் இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5/3. அடுத்த மாசத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.